எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் பழுவேட்டரையர் இருக்கிறேன். சமீபத்தில் ஒரு தோழர் கேட்டிருந்தார், சனாதனத்தையும் ஆரிய ஆதிக்கத்தையும் தமிழர்களுக்குள் சமஸ்கிருத மொழியின் தாக்கத்தையும் மட்டும் பேசும் நீங்கள் ஏன் ஆப்ரஹாமியர்களின் ஆதிக்கத்தையும் தமிழன் மீது லத்தீன் மொழியின் ஆதிக்கத்தையும் பேசுவதில்லை என்ற மாதிரி ஒரு கேள்வியை கேட்டிருக்கிறார். இங்கே தமிழர்கள வழிபாட்டு மரபுன்னு நீங்கள் எடுத்துக்கொண்டீங்கள் என்றால் அது மதங்கள் சமயங்கள் தோன்ற முன்பே எங்களுக்கான தனித்துவம் மிக்க வழிபாட்டு மரபென்றொன்று இருந்து வந்திருக்கிறது. நடுகள் வழிபாடு, வீரர்கள் வழிபாடு, இயற்கை வழிபாடு, முன்னோர் வழிபாடு என்று அது ஒரு தொடர்ச்சியாக மனித பரிணாம வளர்ச்சியின் நீட்சியாக வந்து கொண்டிருக்கிறத நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்குது. இது தொன்மை மிக்க எல்லா நாகரிகங்கள்லேயும் இப்படிப்பட்ட ஒரு மரபு இருப்பது இயல்பு தான். சரிதானே? இந்து சமஸ்கிருதமயமாக்கல் இல்லை என்றால் இந்த சனாதனம் என்பது எல்லாமே எங்கட மண் சார்ந்தது கிடையாது. நீங்கள் சொல்வது சரிதான். கிறிஸ்தவம், இஸ்லாம் போன்ற மதங்கள் கூட எங்கள் மண் சார்ந்த மதங்கள் கிடையாது. அவை இறக்குமதி செய்யப்பட்டவை தான். அதே போலதான் இந்து என்ற அடையாளமும் ஆரிய சமஸ்கிருதமும் இறக்குமதி செய்யப்பட்டது என்பதை நாங்கள் ஏற்றுக்கொண்டால் அதில் எந்த சிக்கலும் இல்லை. இங்கே ஆரியமும் இந்து என்ற அந்த அடையாளமும் இறக்குமதி செய்யப்பட்டது என்று சொல்லி அது தனித்துவமிக்க தனியான மதங்களாக இருப்பதில் எங்களுக்கு சிக்கல் இல்லை. ஆனால் அவர்கள் எங்களின் மெய்யியல், எங்களின் வழிபாட்டு மரபை சிதைச்சு, சரிதானே, எங்கட கோயிலுக்குள்ளே தமிழை தூக்கி வெளியே போட்டுட்டு சமஸ்கிருதம் இருக்கிறது தான் நாங்கள் எதிர்க்கிறோம். சரிதானே? எங்களின் முருகனை அவர்கள் ஸ்கந்தனாக்கி கொண்டு அவருக்கு கட்டுக்கதைகள் ஊடாக அவரை சிறுமைப்படுத்தும் வேலையை செய்யும்போது, புராணங்கள் ஊடாக அவரை சிறுமைப்படுத்தும் வேலையை செய்யும்போது, ஸ்கந்த புராணங்கள் ஊடாக எங்களின் மெய்யலை சிறுமைப்படுத்தும் போது நாங்கள் அதை எதிர்க்க வேண்டிய இடத்துக்கு வந்து நிற்கிறோம். அப்போ இங்கே கிறிஸ்தவர்களோ இஸ்லாமியர்களோ எங்கட கோயிலுக்குள்ளே எங்கட மொழியை தூக்கி வெளியே வீசிட்டு அவர்களின் மொழியை திணிக்கிற வேலையை செய்யலை. அவர்கள் தனியாக அவர்களுக்கான வழிபாட்டு தலங்களை உருவாக்கி அவர்களின் மத பிரச்சாரங்களை செய்து கொண்டு போகிறார்கள். இந்துக்களும் அப்படி செய்வதில் எங்களுக்கு சிக்கல் இல்லை. ஆனால் அவர்கள் என்ன செய்கிறீனம், எங்கட மக்களுண்ட வழிபாட்டு மரபை சிதைச்சு அங்கே ஆரிய பண்பாட்டையும் ஆரிய வர்ணாசிரம தர்மத்தையும் கொண்டு போடுறீனம். எங்களுக்கு சங்க இலக்கியங்கள் இருக்குது, எங்களுக்கு முன்னோரை வழிபடுறதுக்குரிய ஒரு மரபு இருக்குது. சரிதானே? எங்கட முருகன் என்பவர் எங்கட முன்னோர் வழிபாட்டின் ஒரு அம்சமாக வீர வரலாற்றின் தொடர்ச்சியாக இருக்கிறார். சரிதானே? எங்கட சிவ வழிபாடு என்பது நடுகள் வழிபாட்டின் தொடர்ச்சியாக வருகிறது. அப்போ எங்கட அந்த மண்ணில் சைவமும் வைணவமும் தமிழை அடிப்படையாக கொண்டு எங்களின் மரபுகளை மதித்து அதை உள்வாங்கி கொண்டு உருவெடுத்த சமயங்கள். அவற்றுக்கு அந்த சென்சிபிலிட்டிஸ் புரியும், எங்களோட மண் சார்ந்து அவை இருக்கு. ஆனால் வட இந்தியாவில் வரக்கூடிய இந்த ராமாயணம் மகாபாரதம் இதுவா எங்களோட வரலாறு? எங்களோட வரலாறு ராமாயணமும் மகாபாரதமுமா? அதன் அடிப்படையிலையா நாங்கள் எங்களோட தெய்வங்களை வழிபடுறோம்? எங்களுக்கான பக்தி இலக்கியங்களை நாங்கள் படைச்சிருக்கிறோம். அதுவை அந்த வர்ணாசிரம தர்மத்துக்கு எதிரானவை தான் எங்களோட பக்தி இலக்கியங்கள். எல்லா மக்களும் எல்லா சமூகத்தை சேர்ந்தவர்களும் பாலியல் வேற்றுமை கடந்து சங்க இலக்கியங்களில் என்ன புலவர்களாக இருந்திருக்கிறத நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்குது. பக்தி இயக்கம் என்பது சாதியை மறுத்து சாதியை எதிர்த்து எல்லா சாதி சமூகங்களும் பக்தி இயக்கத்தில் ஆழ்வார்களாக நாயன்மார்களாக இருந்த வரலாறுகள் நாங்கள் பார்க்குறோம். எங்களோட மொழி தான் இது. சங்க இலக்கியமாகட்டும் பக்தி இயக்கமாகட்டும் தமிழ் தான் அங்கே அடிப்படையாக இருக்கிறது, வழிபாட்டு மொழியாக இருக்கிறது. சரிதானே? அவற்றையெல்லாம் சிதைத்து கொண்டு இன்றைக்கு நாங்கள் கோயிலுக்குள்ளே போனால் தமிழ் இருக்கக்கூடாதுன்றான். இங்கே முழுக்கு செய்கிறேன்னா அங்கே தமிழ் இருக்கக்கூடாதுன்றான். சரிதானே? என்று சொல்லி தமிழை செருப்போடு கோயிலுக்கு வெளியே நிறுத்திவிட்டு சமமொழியான சமஸ்கிருதத்தை நீ எங்கட கோயிலுக்குள்ளேயே, எங்கட முன்னோர் கட்டின கோயிலுக்குள்ளேயே கொண்டு நீ எங்கே கருவறைக்குள்ளே நிறுத்தி அலங்கரித்து அர்ச்சனை செய்வாயண்டா அதை பார்த்துட்டு நாங்கள் இருக்கிறதுக்கு என்ன நாங்கள் இந்த முட்டாள்களா? அப்போ நீங்கள் ஒன்றில் சைவ வைணவர்களாக இருங்க. இந்த இந்து அடையாளத்தை தூக்கிட்டு எங்கட மக்களோட வழிபாட்டு மரபை சிதைக்கிற வேலையை செய்யாதீங்கன்றது தான் சொல்கிறோம். இது கூட நடியாக மற்ற மதத்தினரை பிடிச்சி இந்த தமிழனுக்கு இந்த இன்செக்யூரிட்டிஸ் கிடையாது. சரிதானே? மதச்சார்பின்மை தான் எங்களுடைய கொள்கை. சங்க இலக்கிய காலம் தொட்டே அது இருந்து வந்திருக்கிறது. இங்கே எங்களுக்கு எல்லாருக்குமே அடிப்படையாக இருக்கிறது மொழி தான், தமிழ் தான். அப்போ இந்த மதச்சண்டைகள், இந்த சில்லறை சண்டைகள் எல்லாம்
இந்துத்துவ சித்தாந்தவாதிகளிடம்தான் நீங்கள் பார்க்கலாமே தவிர தமிழர்களிடம் இதெல்லாம் இந்த பருப்பு வேகாது.